Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு 5 மார்க் important repeatedly asking 5 mark short notes, right? From carbohydrate metabolism. The first short notes from carbohydrate metabolism is glucose transporters, right? அதை எப்படி எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Glucose transporters, it's nothing but transmembrane proteins, okay? குளுக்கோஸ் மாலிகுல் ஸ்டமக் போன பிறகு அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். பட் இது எல்லா ஆர்கன்லேயும் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை பார்க்கும், ரைட்டா? ஸோ இதில் நம்ம சில டைப்ஸ் வச்சுருக்கிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் டைப்பு GLUT5. ஒரே ஒரு எம்சிக்கு தான் ஃப்ரக்டோஸ் மெட்டபாலிசத்துக்காக ஃப்ரக்டோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக உள்ள ஒரு GLUT5, ரைட்டா? எங்கே இருப்பாங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன், ஓகேவா? இது மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டரும் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எங்கே இருக்கும், அது ரெண்டு மட்டும் சொன்னால் போதும். ஸோ நேம் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டர் GLUT5, தட் இஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 5. அதனுடைய ரோல் வந்து ஃப்ரக்டோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். சில புக்கில் மேனோஸும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எங்கே இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கு, ரைட்டா? அடுத்து குளுக்கோஸ் 1ம் 3யும் பார்க்கலாம். 1உடைய ரோலும் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ், 3உடைய ரோலும் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ். பட் 1 எங்கே இருக்கும், 3 எங்கே இருக்குன்றது தான் டிஃப்ரென்ஸ். 3 பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின், கிட்னி, லிவர் மூணுத்துலேயும் இருக்கும். பிரெயின், கிட்னி, லிவர் இம்பார்ட்டன்ட் 3 ஆர்கன்ஸ். GLUT3 அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ். இன்னொருத்தரும் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் பண்ணுறாரு, GLUT1 அவர் பேர். அவர் எங்கெங்கே இருக்காரு, உங்களுக்கு ஆர்சிபி கிரிக்கெட் டீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டினாவில் இருப்பார், ஆர்பிசிலையும் இருப்பார், ரைட்டா? ரெட்டினா, ஆர்பிசி, கோலன், பிரெயின், கிட்னி, பிளசண்டா. இந்த பிளசண்டா இருக்கிறது தான் ஃபுல்லாக எழுதிருக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் எம்சிக்குள்ள கேட்பாங்க. பிளசண்டாவில் இருக்கிறது யாரு? GLUT1, ரைட்டா? அடுத்து GLUT3 என்ன சொன்னோம்? பிரெயின், கிட்னி, லிவர், ஓகே. இப்போ 2ஐயும் 4ஐயும் பார்க்கணும். யூஸ்வலாக சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் GLUT2 அண்ட் GLUT4. ஏன்னா GLUT2 வந்து பிளசண்டா, இன்டெஸ்டைன், கிட்னி, லிவரில் இருக்கும். மெயினாக லிவரில் இருக்கும். GLUT2 எங்கே இருக்கும்? மெயினாக லிவரில் இருக்கும். அதனுடைய ரோல் என்ன? ரேபிட் அப்டேக் அண்ட் ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ், ரைட்டா? GLUT2. GLUT4 என்ன சொல்கிறாங்க? அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் தான், ஆனால் இன்சுலின் மீடியேட்டட். குளுக்கோஸ் 2 டிரான்ஸ்போர்ட்டருக்கு தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இன்சுலின். வெரஸ் GLUT4 வந்து இன்சுலின் இருந்தால் தான் வேலை செய்யும். அப்போ இது எங்கே இருக்கு? AHS, தட் இஸ் அடிப்போஸ் டிஷ்யூ, ஹார்ட் மசில், ஸ்கெலிட்டல் மசில். GLUT2 என்ன சொன்னோம்? லிவர், மெயினாக லிவரில் இருக்கணும். இது எங்கே இருக்கு? அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் ஹார்ட் மசில் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில். GLUT4 உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இன்சுலின் இருந்தால் தான் வேலை செய்யும். இன்சுலின் மீடியேட்டட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு GLUT4ன்னு போட்டிருக்கேன், ஓகேவா? அதுக்கு அடுத்து GLUT7 ஒன்று இருக்கு, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 7. இது ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டர். ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டு சைட்டோசால். இதுக்குன்னு ஒரு தனி டிரான்ஸ்போர்ட்டர். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டு சைட்டோசால்னு கேட்டால் GLUT7. எங்கெல்லாம் இருக்குன்னா மெயினாக லிவரில் இருக்கும், ரைட்டா? இது GLUT1, 2, 3, 4, 5 அண்ட் 7. இன்னொரு GLUT, தட் இஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர், அவர் என்ன பண்ணுவார்னா கோ டிரான்ஸ்போர்ட், சோடியத்தையும் உள்ள அழைச்சிட்டு போயிடுவார். ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போவாங்க, குளுக்கோஸ் சோடியம். எஸ் என்ன சோடியம், GLUT குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 1 and 2 ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டர் அதில் இருக்கு. 1 கிட்னியில் இருக்கும், 2 லிவரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இந்த GLUT1 எங்கே இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் கிட்னி, ரைட்டா? GLUT1 present in small intestine and kidney. சரிங்க சார், இதனுடைய ரோல் என்ன? கோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் போத் சோடியம் அண்ட் குளுக்கோஸ். உங்களுக்கு தெரியும் யூனிபோர்ட், சிம்போர்ட், கோ டிரான்ஸ்போர்ட். அந்த இதில் கோ டிரான்ஸ்போர்ட், ஓகே. இது யூஸ்வலாக என்ன ஆகும்? அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வித் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மீன்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மீன்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு higher concentration with the help of ATP, like that, okay. So இந்த மாதிரி நீங்க குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் நேம் எழுதணும், அதனுடைய ஃபங்க்ஷன் எழுதணும், அது எங்க இருக்குன்றதை எழுதணும், ரைட்டா? சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டருக்கு பேர் GLUT. இதில் ரெண்டு டைப் இருக்கு. GLUT1 எங்க இருக்குன்னா கிட்னியில் இருக்கும், ஓகேவா?
அதை எழுதிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எம்சிக்யூவில் அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எந்த டிரான்ஸ்போர்ட்டர்னு கேட்டால் எஸ்கிலட் 1ன்னு சொல்லணும். ஓகேவா? இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு நிமோனிக் ஆர்கன் நேம் தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். பிரெயின், கிட்னி, லிவர், அடிப்போஸ் டிஷ்யூ. இன்டெஸ்டைனை 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இன்டெஸ்டைன், கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன் கொடுத்துருப்பாங்க. பிளசண்டா அண்ட் ஆர்பிசி. தீஸ் ஆர் ஆல் த ஆர்கன்ஸ். அதாவது இந்த ஆர்கன்ல எல்லாமே குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கும். அது என்னன்றதை நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே, இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நீங்க ஒரு டயக்ராம் கண்டிப்பா வரையணும். ரைட்டா? ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்னாலே சம் எக்ஸாமினர்ஸ் டயக்ராம் இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சம் எக்ஸாமினர்ஸ் 1 or half மார்க்ஸ் குறைச்சிருவாங்க. பட் டயக்ராம் இஸ் ஈஸி. அதனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஃபார் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு டயக்ராம். ஓகே, இந்த டயக்ராமில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இன்டெஸ்டைன் வித் வில்லை. ரைட்டா? இன்டெஸ்டைனல் வில்லை பிரஷ் பார்டர் போட்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த நடுவில் இருக்கிறது எபித்தீலியம், இது இன்டெஸ்டைனல் லூமன். இந்த ஏரியா போர்ட்டல் வெயின் வழியா பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது. ரைட்டா? இப்போ லூமன்ல இருந்து குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் தட் இஸ் மோனோசாக்கரைட்ஸ் அப்சர்வ் பண்ணி எபித்தீலியம் வழியா பிளட் ஸ்ட்ரீமுக்கு எப்படி கொண்டு போகுது. அதான் சிம்பிள் டயக்ராம். ஸோ இங்கே வந்து நான் 4 டிரான்ஸ்போர்ட்டர் டயக்ராம் போட்டிருக்கேன். நீங்கள் கம்பல்சரி 4 போடணும். ஏன்னா 4மே ஒரு பாயிண்ட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றோம்? GLUT5 குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 5 அது என்ன பண்ணுதுன்னா ஃப்ரக்டோஸையும் மேனோஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. லூமன்ல இருந்து எபித்தீலியத்துக்கு அனுப்புது, எபித்தீலியத்துல இருந்து பிளட் சர்க்குலேஷன் பண்ணுது. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டர் எடுத்து உள்ள வெட்டுறது, அனுப்பிச்சிருது, எபித்தீலியத்துக்கு போகுது. எபித்தீலியத்துல இருந்து லூமனுக்கு பிளட் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போறது GLUT2. ரெண்டுமே இருந்தா தான் உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் அண்ட் மேனோஸ் பிளட் சர்க்குலேஷன் வரும். இதை வந்து ஃபெசிலிட்டேட்டட், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட், சிம்பிள் டிஃப்யூஷன் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. இது ஒன் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ரைட்டா? செகண்ட் ஒன் GLUT2 பார்த்துட்டீங்க, GLUT5 பார்த்துட்டீங்க. இப்போ இங்க இருக்கிறது லைக் SGLUT1 சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் 1. இவர் என்ன பண்றாருன்னா கோ டிரான்ஸ்போர்ட் வழியா ஒரு குளுக்கோஸ், ஒரு கலக்டோஸ், ஒரு சோடியம் அந்த மாதிரி ரெண்டையும் உள்ள அழைச்சு போய் விட்டுறாரு. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு எனர்ஜி மாலிகுல் ஏடிபி வேணும். இங்க என்ன நடக்குதுன்னா இந்த சோடியம் வெளியில போகணும், சர்க்குலேஷன் போகணும் அப்படின்னா பொட்டாசியம் உள்ள வரணும். உங்களுக்கு தெரியும் டு மெயின்டைன் தி எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி தெரியும். ஒரு பிளஸ் வெளியே போனால் இன்னொரு பிளஸ் உள்ள வரணும், லைக் தட். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா 3 சோடியம் வெளியே போச்சுன்னா 2 பொட்டாசியம் உள்ள வரும். இதுதான் அதனுடைய மெயின்டெனன்ஸ். அது எது வழியா வருதுன்னா சோடியம் பம்ப். சில புக்ல சோடியம் பொட்டாசியம் இஸ் ஏடிபிஎஸ் பம்ப்னு சொல்லுவாங்க. சில இதுல சோடியம் பம்ப் சிம்பிளா. இந்த சோடியம் பம்ப் வழியா தான் சோடியம் வெளியே போகும், பொட்டாசியம் உள்ள வரும். ஒரு ஏடிபி நீங்க அதுக்கு கொடுக்கணும். ரைட்டா? ஒரு சோடியம் பம்ப், ஒரு GLUT2, ஒரு SGLUT சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் 5. இது அத்தனையும் எதுல வரணும்? ஒரு டயக்ராம்ல வரணும். சரியா? அதுக்கடுத்து எந்த 5 மார்க் ஷார்ட் நோட்ஸா இருந்தாலும் 1 or 2 லைன்ஸ் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நீங்க எழுதணும். மறக்கவே கூடாது. அந்த கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தா தான் அவங்க ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இங்க நான் ஒரு 4-5 கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியானதை நீங்க பார்த்தது தான். இதுல வர்ற டிசார்டர் வந்துட்டு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். உங்களுக்கு தெரியும் லாக்டோஸ் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் டைசாக்கரைட். அதனுடைய ப்ராப்ளம் வந்துச்சு, அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா, இன்டைஜஷன் ஆயிடுச்சுன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். அது ஏன் ஆச்சுன்னா டிக்ரீஸ்டு என்சைம், தட் இஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் லாக்டேஸ் என்சைம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் இந்த அப்சார்ப்ஷன் ரேட் எதுலையாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். மைல்டு அப்சார்ப்ஷன் ஃப்ரக்டோஸ் ஆல்வேஸ் மைல்டாக தான் அப்சார்ப் ஆகும். நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது ஸ்லோவாக தான் அப்சார்ப் ஆகும். மாடரேட் குளுக்கோஸ் வந்துட்டு மாடரேட்டில் அப்சார்ப் ஆகிடும். வேற கேலக்டோஸ் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக அப்சார்ப் ஆகிடும். ஹை அப்சார்ப்ஷன் ரேட் இஸ் ஃபார் கேலக்டோஸ். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. தேர்ட் என்ன சொல்கிறோன்னா லோ அஃபினிட்டி ஹை அஃபினிட்டின்னு குளுக்கோஸில் ஒன்று இருக்கும். அதை வச்சு கேஎம் வேல்யூ ஹையா லோவான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து குளுக்கோகைனேஸ், ஹெக்ஸோகைனேஸ் என்சைமில் கிளைகாலிசிஸில் படிப்பீங்க. அது செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க.
இங்க என்ன எம்சிக்யூனா லோ அஃபினிட்டி ஆர் ஹை கேஎம் வேல்யூ ஃபார் குளுக்கோஸ் எந்த டிரான்ஸ்போர்ட்டர்ல இருக்குன்னா GLUT2. மறக்கவே கூடாது. GLUT2ல ஆல்ரெடி என்ன சொன்னேன், லிவர்ல இருக்கும் மேக்சிமம், அதுக்கு இன்சுலின் தேவையில்லைன்னு சொன்னோம். அதனால லோ அஃபினிட்டி பட் ஹை கேஎம் வேல்யூ இருக்கும் குளுக்கோஸ்க்கு. இப்போ இதனால என்ன ஆகுனா இந்த GLUT2 குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 2 தான் சென்சார் செல்ஸ் ஆஃப் தி பீட்டா செல்ஸ் இன் பேங்க்ரியாஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அந்த மாதிரிலாம் வரும். அதை தான் என்ன சொல்கிறோம், சோடியம் குளுக்கோஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் படிச்சிங்க பை சோடியம் பம்ப். அதில் சோடியம் குளுக்கோஸ் தட் இஸ் SGLUT1, ஆக்சுவலி 1 and 2 திஸ் இஸ், அதை நம்ம மாற்றி பார்த்துட்டோம். 1 is in liver, 2 is in kidney. Very very important short notes. Sodium glucose transporter 1 in liver, 2 is present in kidney. அதுக்கடுத்து the important one is GLUT4, that is glucose transporter 4, which is insulin mediated. That is type 2 diabetes mellitusல insulin resistance form ஆகும் because of the decreased amount of insulin. ரைட்டா? GLUT4ல டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ஏன்னா அது இன்சுலின் மீடியேட்டட், இன்சுலின் இருந்தால் தான் வேலை செய்யும். டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸில் இன்சுலின் கம்மியாக இருக்கிறதால அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால GLUT4 டிக்ரீஸ்ட் அமௌண்ட்டில் இருக்கும். அதனால் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். எந்த 5 மார்க் கொஸ்டின்லையும் சரி 1 or 2 பாயிண்ட்ஸாவது கிளினிக்கல் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா?